ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம் இருக்குது. நம்ம இன்றைக்கி பர்டிகுலராக ஒரு 3 ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி, பிபிஎஃப், எஸ்எஸ்ஒய். விச் ஒன் இஸ் கிவ் மோஸ்ட் ப்ராஃபிட் இன் 15 இயர்ஸ். அதாவது 15 இயர்ஸில் இந்த 3 ஸ்கீமில் எந்த ஸ்கீமு நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குதுங்கிற பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட். நம்ம ரெக்கரிங் டெபாசிட்டு பற்றின ஒரு ஃபுல் வீடியோவே தனியாக போட்டிருக்கோம். வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையும் பற்றியும் சொல்லியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். இதில் ஆர்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1000 rupees per month நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஆஃப்டர் 15 இயர்ஸில் எவ்வளோ வரும்னா 2.97 to 3 lakhs வரைக்கும் வரும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.7% தராங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பர் மந்த் 1000 நம்ம போட்டோன்னா எவ்வளோ வரும் ஆஃப்டர் 15 இயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3.1 to 3.25 lakhs வருதுங்க. இது ஆர்டியை கம்பேர் பண்ணும்போது பிபிஎஃப்பில் கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியாக தான் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி 7.1 கொடுக்குறாங்க. ஆர்டியில் 6.7 கொடுக்குறாங்க. ஸோ இதில் ப்ராஃபிட் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்பில் டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இது யார் போடலான்னு பார்த்தீங்கன்னா பொன்மகன் ஸ்கீம் மாதிரி, அதாவது பசங்க இருப்பாங்களா அவங்களுக்கு 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். 10 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம எஸ்எஸ்ஒய் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1000 rupees per month நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஆஃப்டர் 15 இயர்ஸில் 3.3 to 3.35 lakhs வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குங்க. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8.2% தராங்க. இந்த ஸ்கீம் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்க இருக்கிறவங்க ஓப்பன் பண்ணலாம். இதுவுமே பிலோ 10 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்க தான் ஓப்பன் பண்ண முடியும். 10 இயர்ஸ் மேலே போச்சுன்னா நம்ம இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாது. இப்போ ஆர்டி, பிபிஎஃப், எஸ்எஸ்ஒயை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எஸ்எஸ்ஒயில் தான் நம்மளுக்கு அமௌண்ட் ஜாஸ்தியாக வருது, ப்ராஃபிட் ஜாஸ்தியாக வருது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் எஸ்எஸ்ஒயில் தான் ஜாஸ்தி. ஆனால் பிபிஒய் ஆஃப்டர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். இடையில பார்ஷியல் வித்ட்ரா கிடையாது. எஸ்எஸ்ஒயில் நம்ம குழந்தைங்க 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம எடுக்க முடியாது. 18 இயர்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா 21 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஹோல்டிங் பண்ணி வைக்கலாம். ஹோல்டிங் பண்ணி வைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இல்லை 18 இயர்ஸில் பார்ஷியல் அமௌண்ட் எடுத்துகிட்டு மீதி அமௌண்ட்டு 21 கூட எடுத்துக்கலாம். ஆர்டி 5 இயர்ஸ் ஷார்ட் டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இது 3க்குள்ள டிஃப்ரெண்ட்டுங்க. இதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். சின்ன அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் இருக்குங்க கண்டிப்பாக. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.